வணக்கம் நண்பர்களே! இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆசிரியர்களும் அவங்களோட இயற்பெயர்களும் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு 4 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ன்னு. ஸோ 40 வரைக்குமே ஆல்ரெடி நம்ம முடிச்சுட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோ. இதோட இந்த டாபிக் முடியுது. ஓகேவா? ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் 4மே பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கன்டினியூட்டி கிடைக்கும். ஸோ 41 பார்க்கலாம். பிசிராந்தையார். ஓகேவா? இது ரொம்ப ஈஸி. இதுலயே ஆந்தையார்ன்னு வேர்ட் வந்துருச்சு பாருங்க. பிசிராந்தையாரோட இயற்பெயர் என்ன? ஆந்தையார். அவ்வளோதான். நெக்ஸ்ட் மாப்போ சிவஞானம். இதில் மாப்போன்றது இனிஷியல். சிவஞானம். இதில் ஞானம்னு இருக்கா? ஞானம், இதுலேயும் ஞானம். ஓகேவா? ஞானம், ஞானம். உங்களை கன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்காகவே ஆப்ஷன்ஸில் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துலேயுமே ஞானம் கொடுக்கலாம். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஞானம்ன்றதை ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். இந்த சிவன் இருக்கா? சிவ, இங்கே பிரகாசம். ஓகேவா? சிவன் அருள். சிவனை நம்ம போய் பார்த்தோம்னா, வாரம் நம்ம சிவனை போய் பார்த்தோம், சிவன் கோயிலுக்கு போனோம், லார்ட் சிவாவை போய் பார்த்தோம்னா, நம்ம வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும்னு சொல்கிறாங்களாம். ஓகேவா? இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சிவனை போய் பார்த்தா வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு திருநாவுக்கரசர். அவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா மருள் நீக்கியார். மருள்னா என்ன? துன்பம், கஷ்டம் அது மாதிரிலாம் சொல்லுவாங்களா, அதை நீக்கிறவங்க பேர் தான் திருநாவுக்கரசர். நம்ம ஸ்கூல் டேஸில் ஒரு ஸ்டோரி படிச்சிருப்போம். யார் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு தெரில. ஸோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, அவரோட பையன் 2 பையன், மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு, அவங்களோட ஒய்ஃபுக்கு திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல்னு எல்லாருக்குமே திருநாவுக்கரசுன்னு பேர் வச்சிருப்பாரு. அவர் வீட்டுக்கு திருநாவுக்கரசர், உண்மையான திருநாவுக்கரசர் வந்து விருந்துக்காக வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களோட பையனை இலைய அறுத்துட்டு வர சொல்லி தோட்டத்துக்கு அனுப்பும்போது பாம்பு கடிச்சிடும். ஓகேவா? அப்போ அந்த பையன் இறந்துடுவான். அதை மறைச்சு திருநாவுக்கரசருக்கு உணவளிச்சிருப்பாரு. ஸோ அப்போ வந்து விபூதி அவர் கிளம்பும்போது, "உங்க பையன் எங்கே கூப்பிடுங்க, விபூதி பூசணும்னு" சொல்லும்போது தான் அவர் இறந்தது, அந்த பையன் இறந்த விஷயமே தெரியும். உடனே என்ன பண்ணுவார் திருநாவுக்கரசர், அந்த விஷத்த போக்கி அந்த பையனை உயிர் பொழைக்க செஞ்சுருவார். இந்த ஸ்டோரி உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஸோ ஞாபகம் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுதான் அவங்களோட துன்பத்தை நீக்கியிருக்காரு பாருங்க. அதுதான் மருள் நீக்கியார். அவருக்கு பிறந்தப்பயே மருள் நீக்கியார்னு பேர் வச்சுட்டாங்களாம். ஆனால் நம்ம அவர் என்னன்னு கூப்பிடுறோம், திருநாவுக்கரசர். இந்த ஸ்டோரி ஞாபகமாக இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக இந்த மருள் நீக்கியாருன்ற பேர் ஞாபகம் வந்துடும். ஓகேவா? துன்பத்தை நீக்கிறவர் தான் திருநாவுக்கரசர். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு காரைக்கால் அம்மையார். ஸோ காரைக்கால் அம்மையார் பேர் புனிதவதி. அதாவது புனிதமாக இருக்கிறவங்க தான் காரைக்காலுக்கு போக முடியும். அவ்வளோதான். ஓகேவா? காரைக்காலுக்கு போகணுன்னா என்ன இருக்கணும், புனிதமாக இருக்கணுமா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு திருமூலர். இதில் பார்த்தீங்கன்னா அதுலேயே இருக்குது பாருங்க, மூலர், மூலன். அவ்வளோதான். ஈஸியாக ஞாபகம் வந்துடும். மூலர், மூலன். நெக்ஸ்ட்டு பிச்சமூர்த்தி. ஸோ இதோட ஷார்ட்கட் யார் மனதையும் புண்படுத்துவதற்காக இல்லை. ஓகேவா? ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம். ஜஸ்ட் ஷார்ட்கட்காக தான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், வெங்கட் மகான் இருக்கா? வெங்கட்டும் மகாவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ கல்யாணம் பண்ணிட்டு வேலைக்கெலாம் போகாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, படிக்கும்போதே அப்படி பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும், பிச்சை எடுக்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ வெங்கட்டும் மகாவும் பிச்சை எடுக்கிறாங்க, முடிஞ்சிச்சு. ஓகேவா? இது பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஏன்னா வெங்கட ராமசாமி அப்படின்னு கூட கொடுத்துடலாம். ஸோ அதனால தான் 2 நேமும் வச்சு உங்களுக்கு ஷார்ட்கட் சொன்னேன். வெங்கட மகாலிங்கம். ஸோ வெங்கட்டும் மகாவும் பிச்சை எடுக்கிறாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு விளம்பி நாகனார். விளம்பி நாகனார் அதிலே இருக்குது பாருங்கள், எப்படி பிசிராந்தையரில் பார்த்தோமோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள். நாகனார், நாகனார், நாகனார் முடிஞ்சிருச்சு. பிசிராந்தையார், ஆந்தையார். அதே மாதிரி விளம்பி நாகனார், நாகனார். நெக்ஸ்ட்டு சேக்கிழார். சேக்கிழாரோட இயற்பெயர் என்ன? அருண்மொழி தேவர். ஓகேவா? அருண்மொழி தேவர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அருண் வந்து கீழே விதிக்கு போகிறான், இல்லை கீழே படிக்கட்டில் இறங்கும் போது விழுந்துட்டான், அந்த மாதிரி ஏதோ கீழார் அப்படின்றத ஞாபகம் வர மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? அருண்மொழி தேவர், சேக்கிழார். நெக்ஸ்ட்டு ஆறுமுக நாவலர். ஆறுமுக நாவலர் அதுலேயே இருக்கு பாருங்க, ஆறுமுகனார், இது நாவலர். அவ்வளோதான். ஆறுமுகனார்ன்றது இயற்பெயர். அதை நம்ம எப்படி ஆசிரியர் பேராக கூப்பிடுறோம், ஆறுமுக நாவலர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நரேந்திரநாத் தத்தா. நரேந்திரநாத் தத்தா. ஓகேவா? தாத்தான்னு வேணா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இல்லை இங்கே என்ன இருக்குது பாருங்கள், தத்தாவா, நரேந்திர மோடிஜி. ஓகேவா? சுவாமி விவேகானந்தர். ஸோ நரேந்திர மோடிஜிக்கும் சுவாமி விவேகானந்தரும் அப்படியே ஒரு மாதிரி இமேஜினேஷன் பண்ணி பார்த்துக்கோங்க. தாத்தா. ஸோ ஓகேவா? நரேந்திர மோடியோட தாத்தா தான் சுவாமி விவேகானந்தர். அந்த மாதிரி எதுனா ஷார்ட்கட்காக தான் சொல்கிறேன். ஓகேவா? நரேந்திர மோடி நம்ம ஆல்ரெடி கேட்ட பேருன்றதுனால நரேந்திர மோடியோட தாத்தா. இந்த தத்தான்றது தாத்தா ஞாபகம் வச்சுக்கோங்க.
அவங்களோட தாத்தா தான் சுவாமி விவேகானந்தர். அவ்வளோதான். இது ஜஸ்ட் ஷார்ட்கட்காக தான். உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தா ஈஸியா ஞாபகம் வரதுக்காக தான் சொன்னேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் 50 முடிஞ்சிருக்கு. ஆசிரியர்களும் அவங்களோட இயற்பெயர்களும் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் எடுத்து பாருங்க. இதுலேருந்து மட்டுமே ரிப்பீட்டடா டிஎன்பிசில கொஷின்ஸ் கேட்குறாங்க. இது மட்டுமே நீங்க பார்த்தா போதும். ஓகேவா? தேங்க் யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ.